ஏங்க இந்த லைஃப்பில் நம்ம யாரை சந்தோஷப்படுத்துறதாக வாழ்ந்துட்டுருக்கோங்க. நமக்கு பார்த்து ஆசையாக வச்ச பேர் கூட நம்ம இறந்ததுக்கப்புறமா டெட் பாடி இல்லைன்னா பொணம்னு சொல்ல போகிறாங்க. ஆமாம், நம்ம வீட்டில் எல்லாருமே அழுவாங்க. பட் அட் தி சேம் டைம் நம்ம ரிலேட்டிவ்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த கெஸ்ட்டை கவனிக்கிறதுக்காகவே டைம் போயிடுங்க. அப்புறம் என்ன, நம்ம மண்ணுக்குள்ளே இருப்போம். அடுத்ததாக ஒரு 2 வீக்ஸ், மேக்ஸிமம் ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளே நமக்கான ரீப்ளேஸ்மெண்ட்டு நம்ம கம்பெனியில் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறமா ஒரு 3 மந்த்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம சேர்த்து வச்சுருந்த ப்ராப்பர்ட்டிஸு நமக்கு இல்லை. ஆனாலும் சொல்கிறேன், நம்ம சேர்த்து வச்ச ப்ராப்பர்ட்டிஸை செட்டில்மெண்ட் பண்ணதுக்காக லாயரை கூப்பிட்டு வச்சு அதை பிரித்து அதை முடிச்சு விட்ருவாங்க. அப்புறமா நமக்காக வருத்தப்பட்டு சேடாக இருந்த நம்மளுடைய லைஃப் பார்ட்னரு அவங்களும் சிரிச்சுக்கிட்டு அடுத்த அவங்களுடைய லைஃப்பில் ரீபில்ட் பண்ணுறதுக்கு என்னமோ அதை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம பிள்ளைங்களும் பேக் டு நார்மல் ஆகிடுவாங்க. நம்ம இல்லாமல் அவங்களுடைய லைஃப்பை ஹாப்பியாக போகிறதுக்கு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி வாழ கற்றுக்குவாங்க. அப்போது இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டது யாருக்காகங்க? இதுதான் நம்மளுடைய லைஃபு. ஸோ நம்ம இல்லைனாலும் அவங்களுடைய தேவைகள் நடக்கும். அவங்களுடைய லைஃப் ஹேவ் டு கோ ஆன் வித் த நெக்ஸ்ட் லெவல். அப்படிங்கும்போது இங்கே நம்ம யாரை ப்ரூவ் பண்ணுறதுக்காக வாழணும்? நம்ம லைஃப் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு ஹாப்பியாக இருந்துட்டு போயிடலாங்க. தேங்க்யூ. இது எந்த ரெக்ரெட்டுமே வேணான்னு சொல்லிக்கிறேன் நான்.